அனைவருக்கும் வணக்கம். நமது சாயோகா தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நீங்கள் புதிதாக இணைந்திருந்தால் எமது வாட்ஸ்அப் தியான குழுவில் இல்லை என்றால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தாருங்கள். நாம் உங்களை எமது வாட்ஸ்அப்பில் இணைத்துக் கொள்வோம். இருந்தால் பிரச்சனை இல்லை. கடந்த 2 வகுப்புகளில் நாம் எமது இணைப்பின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இணைப்பு என்றால் யோகா என்றால் இணைப்பு. எவ்வாறு ஒரு வித்து பூமியோடு இணைக்கப்படும் போது அதனுள் இருக்கும் அந்த பெரிய மரமாக வரும் ஆற்றல் வெளிப்படுகின்றது, முளைத்து பெரிய மரமாகி பலன் அளிக்கின்றது. அதுபோல் நாமும் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடான இணைப்பு முக்கியம். எமது முழு ஆற்றலையும் நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு இதுவே யோகா. அதற்கான கருவியே எமது உடலில் மைய நரம்பு தொகுதியில் இருக்கும் சூட்சும சரீரம், 3 நாடிகள், 7 சக்தி மையங்கள் மற்றும் குண்டலினி தாய், ஆத்மா பார்த்தோம். அந்த ஆத்ம விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்டோம். 9 படிகள் மூலம் நாம் கடந்த வகுப்பில் செய்தோம். அனைவரும் நீங்கள் பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் நீங்கள் 1வது 2வது வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மற்றும் கவசம் இடுதல் பற்றி பார்த்தோம். கவசம் இடுதல், குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளுதல், இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது. இந்த மைய நரம்பு தொகுதியில் இருக்கும் நமது நாடியும் 3 நாடிகள், 7 சக்கரங்களில் இயங்கும் இந்த தெய்வீக சக்தி எம்மை இயக்கும் சக்தி. இந்த சக்தியை நாம் இப்பொழுது எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த சக்தி ஒவ்வொரு சக்தி மையங்கள் மூலமாக, 7 சக்தி மையங்கள் மூலமாக எமக்குள் வெளிப்படுகின்றது. நற்பண்புகளாக அவை எமக்கு கவசமாக அமைகின்றது. இந்த கவசமிடலை நாம் போன வகுப்பில் பார்த்தோம். இன்று நாம் முக்கியமாக எம்மை சமநிலைப்படுத்தலை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே எமது மனம், உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து, மனம், உடல் இரண்டும் இலகுவாக இருக்க வேண்டும். உடலை தளர்த்தி இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலத்தில் இருக்க முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். கால்களை தனித்தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலத்தில் இருப்பவர்கள் கால்களை மிகவும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான கஷ்டமும் இல்லாது தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் குடும்பத்தோடு இந்த தியானத்தை செய்யலாம், பிள்ளைகளோடு செய்யலாம். முதலில் நாம் எமது கவனத்தை எமக்குள் கொண்டு வர வேண்டும். எமக்குள் கொண்டு வரும் கதவு இதுவே பிரம்மராந்திரம். இந்த கதவு திறக்கப்பட வேண்டும். திறந்து எமது கவனத்தை நாம் உள்ளுக்குள் கொண்டு செல்வோம். பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் இருக்கும் இடம் எமது இடது இருதயத்தின் பீடமாகும். எமது இடது இருதயத்தின் பீடம் தலைக்கு சற்று கீழ் பிரம்மராந்திரத்துக்கு கீழ் அமைந்திருக்கின்றது. அதன் கீழ் நாம் சகஸ்ரார சக்தி மையம் அமைந்திருக்கின்றது.
ஒரு அங்குல இடைவெளியாக எமது தலைக்குள் ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. இங்கேயே 1000 நரம்புகள் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த நரம்புகளை நாம் இந்த தியானம் மூலம் தளர்வடைய செய்து அவற்றை விரிவடைய செய்வதன் மூலம் நாம் நல் பலன்களை பெற்றுக்கொள்கின்றோம். எமது அறியாமை இருள் விலகி எமக்கு அறிவு கிடைக்கின்றது. எனவே கவனம் பிரம்மராந்திரத்தில் இருக்க வேண்டும். பிரம்மராந்திரத்தை திறக்க வேண்டும். எனவே இடது கையை மடியில் திறந்து வைத்து வலது கையை எமது தலை உச்சி குழியில் வைப்போம். வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து சிறிது நேரம் அவதானியுங்கள். முதலில் நீங்கள் அவதானிக்க வேண்டியது தொடுகை. உங்களுடைய தொடுகையை உணர முடிகின்றதா? அதன் பின்பு சூடாகவா குளிராகவா இருக்கின்றது? இங்கு பொறுமை மிகவும் அவசியம். நாம் அவதானிப்பது மட்டுமே. பொறுமையோடு அமைதியோடு மனதில் எந்த எதிர்வினை என்பது எண்ணங்கள். இந்த எண்ணங்களே எதிர்வினை ஆற்றுகின்றது. எங்களுக்கு கணக்க ஐடியாக்களை தரும். ஓ, இது உனக்கு சரி வராது, உனக்கு வேலை செய்யாது, அல்லது சந்தேகம், அந்த மாதிரியானவற்றை நாம் இப்பொழுது விலக்கி வைத்து முழு நம்பிக்கையோடு குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா? குளிர்ச்சியாக எதுவானாலும் நீங்கள் அமைதியாக கவனித்துக் கொள்ளுங்கள். சூடாக இருந்தால் அது மெதுவாக குளிர்ச்சியாக மாறி குளிர்ச்சியாக மாறியதும் அந்த குளிர்மை மெதுவாக பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக கவனிக்கும் போது உங்கள் சுவாசத்தை மெதுவாக இந்த சுழுமுனை நாடியோடு கவனத்தோடு ஒன்றாக கொண்டு வாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். இந்த 2 அங்குல உயரத்தில் நமது சஹஸ்ராரத்தின் ஒரு சக்தி மையம் இருக்கின்றது. இந்த சக்தி மையமே நமக்கு எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலையை தருவது. நிர்விச்சார சமாதி நிலை, தியான நிலை. அதாவது மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத அமைதியான எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. அங்கிருந்து கொண்டு இப்பொழுது நாம் நமது தலை உச்சி பிரம்மராந்திரம் முழுமையாக கவனிப்போம். இந்த பிரம்மராந்திரத்துக்கும் எமது உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியை நாம் கவனிப்போம். குளிர்ச்சி நன்றாக பரவ ஆரம்பிக்கின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் எமது இடது இருதயத்தின் பீடம் அமைந்திருக்கின்றது. நாம் பார்த்தோம், நமது இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சக்தியின் பிரதிபலிப்பு ஆத்மாவாக எமக்குள் இருக்கின்றது. இப்பொழுது அது கவனத்தை சற்று கீழ் அந்த சஹஸ்ராரம் இருக்கும் இடம், 1000 நரம்பு முடிச்சுகள், அது நமது தலைக்குள் ஒரு அங்குல இடைவெளியான ஒரு வெற்றிடமாக நமக்கு தலைக்குள் அமைந்திருக்கின்றது. ஒரு அறை போல் கவனத்தை அங்கு கொண்டு செல்வோம்.
நடப்பதை கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து, எனது இறுதிய பீடத்தை திறந்து என்னை சஹஸ்ராரத்துக்குள் அனுமதியுங்கள் தாயே. அங்கு எனது 1000 நரம்புகளையும் தளர்வடைய செய்து மெதுவாக திறந்து தாருங்கள். இந்த 1000 நரம்புகளும் தளர்வடையும் போது நமக்கு மன ஆறுதல், உடல் ஆறுதல், அமைதி கிடைக்கின்றது. சிரசில் ஒரு அமைதி, லேசான ஒரு அமைதி கிடைக்கின்றது. நமது மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் அனைத்தும் விலகி ஒரு அமைதி கிடைக்கின்றது. உங்களுடைய கவனம் 2 அங்குல உயரத்தில் நிலை நிறுத்தப்பட்டால் இப்பொழுது வலது கையை எமது இறுதிய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இந்நிலையில் நாம் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். நாம் 2வது வகுப்பில் வீடியோ பார்த்து செய்தோம். எமது இடது கையை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து நாம் நேராக மேலே கொண்டு செல்வோம். வலது கையாய் உள்ளிருந்து வெளியாக எமது இடது கையை சுற்றி சுற்றி நாம் கொண்டு செல்வோம். இப்பொழுது முதலாவது தடவை நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை முதல் முடிச்சு மெதுவாக கையை நாம் கீழே கொண்டு வருவோம். கைகளில் நுண்ணதிர்வுகளை உணருங்கள். 2வது தடவை மெதுவாக எடுத்து செல்வோம். 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது 3வது முறை 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. இந்த தெய்வீக சக்தியை நாம் வெளிப்படைய செய்வதற்கான இந்த பயிற்சி இரு கைகளின் 10 விரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி இப்பொழுது நன்றாக நீட்டி வைத்துக் கொள்வோம். கைகளில் நாம் என்ன உணர்கின்றோம் என்று கவனிப்போம். இவ்வாறே மின்சார உற்பத்தி நிலையங்களில் இரு காந்தங்களை சுற்றுவதன் மூலம் மின்சார சக்தி உருவாக்கப்படுகின்றது. எனவே இந்த இயக்கம், இந்த பயிற்சி நமக்கு உதவுகின்றது. இப்பொழுது நாம் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இறுதிய மட்டத்துக்கு கொண்டு வாருங்கள். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். சூடாக அல்லது குளிராக எதுவானாலும் நாம் கவனித்தல் மட்டுமே, பொறுமையாக கவனிக்க வேண்டும். இந்த பொறுமையே இந்த தியானத்தின் தவம் ஆகின்றது, பொறுமை. இப்பொழுது கையை நாம் அடுக்கி கொண்டு வந்து வலது கையால் 7 தடவை கவசம் இட்டுக் கொள்வோம். இடமிருந்து வலமாக வானவில் போல் தலைக்கு மேல் கொண்டு செல்வோம். ஒரு தடவை மூலாதாரம், திரும்ப கையை கொண்டு வருவோம். 2வது தடவை சுவாதிஸ்தானம், 3வது தடவை நாபி பவசாகரம், 4வது இருதயம், 5வது விஷுத்தி, 6வது எமது ஆஞ்ஞா சக்கரம், 7வது சஹஸ்ராரம்.
இப்பொழுது இரு கைகளையும் கூப்பி நாம் எமக்குள் இருக்கும் அனைத்து தெய்வீக நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்துவோம். தலை தாழ்த்தி, அதே நேரம் மற்றவர்களிடம் இருக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் நாம் வணக்கம் செலுத்தி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இன்று நாம் நாடிகள் சமநிலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த பயிற்சி தியான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம் பிரம்மராந்திரத்தை திறந்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இடும் போது நாம் எண்ணங்கள் ஒன்றும் இல்லாத தியான நிலைக்கு சென்று விட்டால் அது மிகவும் அருமையானது. நாம் அந்த நிலையில் தொடர்ந்து தியானிக்கலாம். நமது பிரம்மராந்திரம் திறந்து நுண்ணதிர்வுகள் அதன் ஊடாக வெளிவருவதும், நமது கைகளூடாக நுண்ணதிர்வுகள் வெளிவருவதும், அந்த சக்தி ஓட்டம் நடைபெற்றால் நாம் சமநிலையில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். நமது மனதில் எந்த விசாரங்களும் இல்லை. கடந்த காலத்தை பற்றிய கவலையோ, எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலையோ எதுவும் இல்லாது நாம் அந்த தியான நிலையில் இருந்தால் நமக்கு சமநிலை தேவையில்லை. நாம் ஏற்கனவே சமநிலையில் இருக்கின்றோம். ஆனால் நடைமுறையில் இது அனைவருக்கும் உடனடியாக கிடைத்து விடுவதில்லை. சில நேரங்களில் நாம் கடந்த காலத்தால் நன்றாக பாதிக்கப்பட்டிருப்போம். சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், பயம் காரணமாக நமது வாழ்வில் குழப்ப நிலையில் இருப்போம். எனவே இவற்றை நாம் சமநிலை செய்து கொள்ள வேண்டும். நமது இடது நாடி மற்றும் வலது நாடியில் இயங்கும் சக்தியை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். இடது நாடி நமது கடந்த காலம் மற்றும் எமது உணர்வுகள், எமது ஆசைகளோடு தொடர்புடையது. நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகளை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். வேண்டாதவற்றை விடுத்து நாம் தூய்மைப்படுத்தி தூய்மையான ஆசைகளை மட்டும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வலது நாடி எமது எதிர்காலம் மற்றும் எமது மன உடல் செயல்பாடுகளோடு தொடர்புடையது. எமது எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்படுவோம். அபிலாஷைகள் நமக்கு இருக்கும். இதனால் எமது மன உடல் தொழிற்பாடுகள் சில நேரங்களில் தூய்மையற்றதாக சென்று விடுகின்றது, வரம்பு மீறுகின்றது. இவற்றை நாம் சமநிலைப்படுத்தி தூய செயல்களை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அவற்றை மட்டும் செய்யும் போது நாம் மிகவும் ஒரு சமநிலையுடைய நபர்களாக மாறுகின்றோம். நடு நாடியே எமது முன்னேற்றத்துக்கான நாடி. எமை நிகழ்காலத்தில் முன்னேற்றத்துக்கான நாடியாக இருக்கின்றது. எனவே இந்த இடது நாடி வலது நாடி சமநிலைப்படுத்துவது எம்மை வெகுவாக எம்மை வளமடைய செய்து முன்னேற்ற வல்லது. இதன் முன்பாக நாம் ஸ்ரீமாதிஜி மூலமாக இந்த இடது நாடி வலது நாடி பற்றி ஸ்ரீமாதிஜி கூறும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்ட பின்பு சமநிலைப்படுத்தலுக்கு நாம் செல்லுவோம். நாம் அவதானமாக கவனிப்போம். தமிழ் சப்டைட்டில் இருக்கின்றது. நமது இடது நாடி நமது கடந்த கால வாழ்வு. சில பேருக்கு கடந்த கால வாழ்வு
அமைதியானதும் அன்பு நிறைந்ததுமாக அமைந்திருக்கும். சில பேருக்கு கஷ்டங்கள் நிறைந்து சவால்கள் நிறைந்ததாக மனத்தாக்கங்களை கொடுத்ததாக இருக்கும். சில பேர் உண்மையில் மனத்தாக்கத்துக்கு உள்ளாகி அந்த வாழ்வில் இருந்து விடுபட முடியாமல் அவதிப்படுபவர்கள் இருக்கின்றார்கள். இதனால் மன சோர்வடைந்து மன நோய்களுக்கு ஆளாகுபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடது நாடி சமநிலை அவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. ஏனென்றால் இந்த சக்தி வேண்டாத சக்தி வேண்டாத அந்த எதிர்மறையான சக்திகளை நாம் வெளியேற்றும் போது நாம் சமநிலை அடைகின்றோம். அதுபோல நமது வலது நாடி எதிர்காலம். சில பேர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவார்கள். எனது பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், எவ்வாறு கவனிப்பேன், அந்த மாதிரி அல்லது எதிர்கால வாழ்வை பற்றிய பயம் கவலைகள் அவர்களுக்கு நிறைய இருந்து அபிலாஷைகள் எண்ணங்கள் என்று அதற்குள் அகப்பட்டு மேலதிகமாக மன உடல் தொழிற்பாடுகளுக்கு ஆளாகி சமநிலை இழந்து சில நேரங்களில் அகங்காரம் கோபம் சினம் என்று அந்த விதமாக போய் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி அவதிப்படுபவர்கள். அவை அனைவரும் உண்மையை அறிந்து நாம் சமநிலைக்கு வரும்போது இவற்றிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றோம். இவற்றிலிருந்து நாம் விடுபடும் போது நடுநாடி நாம் அமைதி அடையும் போது நடுநாடியில் உள்ள அந்த ஞான சக்தி, நடுநாடியில் இயங்கும் சக்தி ஞான சக்தி, இந்த எமக்கு அறிவூட்டும் சக்தி, எம்மை அறிவூட்டி மேம்படுத்தும் சக்தி இயங்க ஆரம்பிக்கின்றது. எனவே ஸ்ரீ மாதாஜி மூலமாக இந்த உரையை கேட்ட பின்பு இன்றைய சமநிலைப்படுத்தலுக்கு நாம் செல்லுவோம். All right. So now I will first tell you about the three energies which are working within us. The first energy, that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now it caters to our past and is called as the moon energy, Chandranadi. Now this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. Energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future, also for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other two energies are left sympathetic and right sympathetic, expressed as manifested as.
ஸோ நமது இடது நாடி மனசக்தி, வலது நாடி கிரியா சக்தி, செயல்களுக்கான சக்தி. இவற்றை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். இவை சிம்பத்தட்டிக் நர்வஸ் நரம்புகள் என்று அழைக்கப்படும். நாம் இவற்றை கட்டுப்படுத்தலாம். நடு நாடியில் இயங்குவது ஞான சக்தி, எம்மை அறிவூட்டும் சக்தி, எம்மை முன்னேற்ற பாதையில் எடுத்து கொண்டு செல்லும் சக்தி. இது பராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். பராசிம்பத்தட்டிக் என்றால் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது, அது தானாக இயங்கும் சக்தி. அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை நாம் கட்டுப்படுத்தும் போது, எம்மால் கட்டுப்படுத்தக்கூடியதை நாம் கட்டுப்படுத்தி அமைதி அடையும் போது பராசிம்பத்தட்டிக் தானாக இயங்கும் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஸோ இதுவே இந்த சமநிலையின் முக்கியத்துவமாகும். ஸோ இடது நாடி சமநிலை பூமி தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் எமது சூட்ச்ம சரீரத்தை பார்த்தால் இடது நாடி எமது முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. மூலாதாரம் தத்துவம் பூமி தத்துவம். எமது வலது நாடி நாம் ஆகாய தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம். வலது நாடி இரண்டாவது சக்தி மையமான சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து எமது இடது பக்கம் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தரையில் அகங்காரமாக முடிவடைகின்றது. இடது நாடி முதலாவது மூலாதாரத்தில் ஆரம்பித்து இடது பக்கம் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது வலது பக்க தடையில் மமகாரமாக முடிவடைகின்றது. இந்த அகங்காரம் மமகாரம் இரண்டுமே எமது முன்னேற்ற பாதைக்கு தடையாக இருப்பவை. மமகாரம் என்பது எமது கடந்த கால வாழ்க்கையின் தாக்கங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள் என்று நாம் எம்மை இறுக்கமடைய செய்து நாம் ஒரு வாழ்கின்றோம் பிழையான அடையாளங்களோடு. இந்த மனக்கட்டுப்பாட்டை உடைப்பதற்கு நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பு என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். எமது வலது நாடியின் அகங்காரம் நமக்கு வருகின்றது. ஏனென்றால் நான் தனித்தவன் என்று நினைக்கின்றோம். இப்பொழுது ஒரு வித்து நான் தனித்தவன் என்று நினைத்து பூமியில் விழாதிருந்தால் அது முளைக்க முடியாது. அது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், ஒரு பகுதி என்று உணர்ந்து பூமியில் விழுகின்றது. பூமி தானாக அதை பெரிய மரம் ஆக்குகின்றது. அதனுள் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து பெரிய மரம் ஆக்குகின்றது. அதுபோல்தான் நாமும் இந்த உலகுக்கு வந்த பின்பு சிறிது வளர்ந்து இந்த உலக வெளியிலிருந்து நாம் சிலவற்றை அறிந்து கொள்கின்றோம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்றதை மறந்து விடுகின்றோம். தனித்தவனாகி விடுகின்றோம். தனித்தவன் என்று பயம், பதட்டம், இதனால் நானே அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று நாம் வெளிக்கிடுகின்றோம். இதனால் நமக்கு அகங்காரம், பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். இதை நாம் இந்த நிலையில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், நாம் தனித்தவர்கள் அல்ல. இந்த பரபிரம்மம் உம்மை கவனித்துக் கொள்கின்றது என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து அதை நாம் உணர ஆரம்பித்தோம் என்றால் நாம் இந்த அகங்காரம் மமகாரத்திலிருந்து விடுபட்டு அமைதியான நமக்கு அமைதியான ஒரு அறிவு நிறைந்த ஒரு அமைதி எமக்கு கிடைக்கின்றது. அறிவுபூர்வமாக நாம் இந்த அமைதியை பெற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் இடது நாடி வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம்.
நாம் இடது நாடி வலது நாடி தூய்மைப்படுத்த முன்பு நடு நாடியை நாம் சமநிலைப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த நடு நாடி சமநிலைப்படுத்தும் போது இவை இரண்டும் சமநிலை அடைய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அப்பால் தேவைப்படும் போது நாம் இடது வலது நாடியை சமநிலைப்படுத்தலாம். நடு நாடியை நாம் சமநிலைப்படுத்துவதற்கு இரு கைகளையும் நாம் பூமியை நோக்கி வைப்போம். வைத்து நாம் இப்பொழுது ஒரு பிரார்த்தனை நாம் கேட்போம். நமது குரு ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்கலாம். ஆரம்பத்தில் நமக்கு குருவின் உதவி தேவை. ஸ்ரீ மாதாஜி, எனது நடு நாடியை முழுமையாக சமநிலைப்படுத்தி தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த ஞான சக்தி எம்மை அறிவூட்டும் சக்தி, எமக்கு முன்னேற்ற பாதையில் எம்மை எடுத்துச் செல்லும் சக்தி. இதற்கு ஒன்றே ஒன்று அவசியம், தூய்மையான விருப்பம். இதில் நான் முன்னேற வேண்டும் என்ற தூய்மையான விருப்பம். இந்த தூய்மையான விருப்பம் இருக்கும் போது நாம் தூய்மையோடு நேர்மையோடு உண்மையாக இந்த தியானத்தில் நாம் ஈடுபடுவோம். இந்த தியானம் மிகவும் ஒரு எளிமையானது. காலை மாலை சின்சிரிட்டி, அதாவது உண்மையோடு நேர்மையோடு நாம் உண்மை எதிர்கொள்ளும் போது இது வேலை செய்கின்றது. இந்த பிரார்த்தனையின் பின்பு எனது கவனம் எங்கிருக்கின்றது? தலை உச்சி குழிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் இருந்து நாம் உம்மை கவனிப்போம். சுவாசம் நமது சுவாசம் வலது நாடியோடு தொடர்பானது. பிராணசக்தி, இந்த பிராணசக்தி எமது வலது நாடியோடு தொடர்பானது. எனவே சுவாசம் மூலமாக நாம் அமைதிப்படுத்தலாம். கவனியுங்கள், சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? எந்த தடங்களும் இல்லாது நடைபெறுகின்றதா? இரு மூக்கு துவாரங்களும் எந்த தடையுமின்றி சுவாசம் நடைபெறுகின்றதா? இது எமது இடது நாடி மனசக்தியையும் சமநிலைப்படுத்த வல்லது. வலது நாடி பிராணசக்தி எமது இடது நாடி மனசக்தியையும் அமைதிப்படுத்த வல்லது. எனவே அமைதியாக இந்த உங்களுடைய சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? மூக்கு துவாரம் அடைப்பாக இருந்தால் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து எமது நடு நெஞ்சில் பிடித்து வைத்து நாம் வெளிவிடலாம். இவ்வாறு 2-3 தடவை செய்த பின்பு நாம் மெதுவாக அமைதி அடையலாம். மெதுவாக இப்பொழுது கவனத்தை நாம் மூக்கு துவாரத்திலிருந்து எமது பிரம்மராந்திரம் தலை உச்சி குழிக்கு கொண்டு செல்வோம். மீண்டும் சுவாசத்தை கவனிப்போம். தலை உச்சி குழியூடாக நடைபெறுகின்றதா என்று கவனிப்போம். தலை உச்சி குழியூடாக சுவாசத்தை உள்ளிழுத்து நடுநெஞ்சில் முடியுமானவரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு வழிவிடுவோம். பிறகு அமைதி நிலைக்கு கொண்டு வந்து சுவாசத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வரும். இவ்வாறான ஆழ்ந்த நீண்ட சுவாசத்தை நீங்கள் 2-3 தடவை தேவைக்கேற்ப எடுத்த பின்பு மெதுவாக அமைதி அடைவோம்.
எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் அமைதியாக பொறுமையாக என்னை கவனிக்கின்றேன். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது நாடி சமநிலை. நான் சொன்னேன், இடது நாடி சரியான பாதிப்பிருப்பவர்கள் கடந்த கால வாழ்க்கையின் தாக்கங்களில் இருந்து இன்னும் விடுபட முடியாது. மனச்சோர்வு, மன நோய், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மெழுகுவர்த்தி பாவிக்கலாம் உங்களுடைய இடது கைக்கு முன்னால், அல்லது இவ்வாறு 3 மெழுகுதிரி நீங்கள் உங்களுடைய இடது பக்கத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒளி தத்துவம் எமது இடது நாடியை சமநிலைப்படுத்த மிகவும் உதவும். அப்படியான பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் எவ்வாறு அதை செய்வது என்பதை நாம் விளக்குவோம். இப்பொழுது எமது இடது கை மடியில், வலது கை பூமியிலேயே இருக்கட்டும். இப்பொழுது நாம் கேட்போம், தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள், வேண்டாத மன கட்டுப்பாடுகள், தவறான புத்தகங்கள் படித்ததால் ஏற்பட்ட அறிவு, தவறானவற்றை பார்த்ததால் ஏற்பட்ட தாக்கங்கள், ஞாபகங்கள் அனைத்தையும் தாயே பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இது ஒரு எதிர்மறை சக்தியாக எமக்குள் இன்னமும் இருக்கின்றது. அவற்றை நாம் வெளியே செல்ல விட்டு விடுவோம். தாயே, எனக்கு தூய்மையான ஆசையை மட்டும் தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவை பிரதிபலிக்கும் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த மமகாரம் அல்ல. கவனத்தை தலை உச்சி குளிக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் வைத்து நமது இடது கையை அவதானிப்போம். வலது கையால் நீங்கள் சில நேரங்களில் வலது கையால் இந்த எதிர்மறை சக்திகள் வெளியேறுவதை கூட அவதானிக்கலாம். சில பேருக்கு அது உணராமலேயே அது நடைபெறும். சில பேர் அதை உணரலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். எனது மன சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த மன உறுதி, தூய விருப்பம் என்பவற்றை பலப்படுத்தி தாருங்கள். இது பலமடையும் போது எமது பலவீனம் தானாக மறைகின்றது. இப்பொழுது எமது வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி எமது அதீதமான மன உடல் தொல்பாடுகளால் வெப்பமடைகின்றது. ஹீட், உடம்பில் வெப்பம் அதிகரித்து, இதனால் தான் கோபம், சினம், வெறுப்பு என்று நாம் சமநிலையை இழக்கின்றோம், களைப்படைகின்றோம், மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். எனவே நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் நாம் எமது வலது நாடியை நாம்
மிகவும் தணித்து கொள்ளலாம். ஸோ அடுத்த முறை வரும்போது அனைவரும் ஒரு பேசின் இந்த மாதிரி கணுக்கால் மறையும் வரை தண்ணி எடுக்கக்கூடியதாக கொண்டு வாருங்கள். மற்றது கல்லுப்பு, மற்ற ஒரு குவளை நாம் முடிவில் காலை சுத்தப்படுத்த ஒரு துணி, இதை நீங்கள் தயாராக வைத்திருங்கள். பழையவர்கள் தயாராக இருப்பவர்கள் உங்கள் கால்களை உப்பு நீரில் நீங்கள் இப்பொழுது வைக்கலாம். எமது வலது நாடி சுத்திகரிப்பு. இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நாம் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு முன்பு நாம் இதை கட்டாயமாக செய்வோம். யோகா தியானத்தில் 2 அடிப்படை சுத்திகரிப்பு முறை. ஒன்று மெழுகுவர்த்தி ஒளி முறை, மற்றது உப்பு நீர் சுத்திகரிப்பு. இவை ஒரு முதலுதவி மாதிரி நாம் தேவையான நேரம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போக முன்பு அது மிகவும் முக்கியமானது. எமது நரம்புகள் நாடிகளில் உள்ள வெப்பங்களை தணித்து எம்மை அமைதிப்படுத்துகின்றது. நீர் தத்துவம், சமுத்திரம். ஆக்சுவலி நாம் இந்த சமுத்திரத்தை நாம் வீட்டுக்குள் கொண்டு வருகின்றோம். ஒரு பேசினில் தண்ணீரை எடுத்து கல்லுப்பை போட்டு அதில் கணுக்கால் மறையும் வரை எமது கால்களை வைத்து வலது நாடி சுத்திகரிப்பு. வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம் இப்பொழுது. மற்றும் நீங்கள் மாலை நேரம் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது களைத்து விழுந்து வருவீர்கள். வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் ஒரு ஐஸ் பொதியை எடுத்து உங்களுடைய வலது பக்க வயிற்றின் மேற்பகுதியில் எமது கல்லீரல் இருக்கும் இடத்திலும் நாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளும் போது வலது நாடி தணிந்து ஒரு அமைதியை உணரலாம். இதை நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யும் போதும் நீங்கள் செய்யலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள். செய்து பாருங்கள், அனைவரும் செய்து பாருங்கள். சயோகா அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இப்பொழுது நமது வலது கை மடியில், இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த மன உடல் தொழிற்பாடுகள், இந்த மன தொழிற்பாடு எண்ணங்களால் வருபவை. கவனம், எமது கவனம் முழுமையாக எமது ஆத்மா மீது இருக்கும் போது அங்கு எண்ணங்கள் வர முடியாது. எனவே நாம் தூய கவனத்தை வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது மனம் உடல் இரண்டையும் ஆறுதல் அடைய செய்யுங்கள். எனது உடலின் மேலதிக வெப்பங்களை முழுமையாக வெளியேற்றி எனது வலது நாடியை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். நமது கல்லீரலில் நாம் ஏன் ஒரு ஐஸ் பொதியை வைக்கின்றோம் என்றால், கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடமாகும். கல்லீரல் வளமடையும் போது எமது கவனமும் வளமடைகின்றது. எனவே நாம் இங்கு கேட்போம், தாயே, எனது கல்லீரலில் இந்த நுண்ணதிர்வுகளை பரப்பி எனது கல்லீரலை முழுமையாக குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். வலது நாடி மட்டுமல்ல, எனது கல்லீரலையும் குளிர்மை அடைய செய்யுங்கள். இப்பொழுது கவனம் எங்கிருக்கின்றது என்று கவனியுங்கள். வலது கையை அவதானியுங்கள், இடது கையையும் அவதானியுங்கள். இடது கை 5 விரல் நுனிகளால் வெப்பம் வெளியேறுவதை நீங்கள் அவதானிக்கலாம். வலது கை குளிர்ச்சியை வாங்கி
இடது கையால் வெப்பம் வெளியேறுவதை அவதானிக்கலாம். சில பேருக்கு அமைதியாக நடைபெறும் இந்த உணர்வுகள் இல்லாது நடைபெறும். சில பேர் அதை அந்த அனுபவங்களை உணரக்கூடியதாக இருக்கும். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? நான் கவனிப்பது மட்டுமே, இங்கு ஒன்றும் செய்வதற்கில்லை. அனைத்தும் தானாக நடைபெறும். நான் கவனிப்பது மட்டும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் நேராக வைத்து இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்திஜி இந்த சமநிலையை பற்றி ஆற்றும் ஒரு உரை, ஒரு 5 நிமிட உரை நாம் ஸ்ரீமாத்திஜி மூலம் கேட்போம். இப்பொழுது இரு கைகளையும் நீங்கள் மடியில் வைத்து கவனத்தை தலையுச்சியில் வைத்து ஸ்ரீமாத்திஜியின் இந்த உரையை கவனியுங்கள். தொடர்ந்து இந்த சமநிலை படுத்தல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதை நடைபெற விட்டு விடுவோம். So we'll have the experience now. It will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth. Will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth. As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back.
Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there's no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see. All right? Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head. Just here. Fontanelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? All right. Now change over. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the spirit. So just you have to say in your heart, I am the spirit. In your heart. Say it 7 times. It will work out. Releasing. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change. See now. All right. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see there's no thought in your mind. And complete silence.
Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon. Ah, strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful. இப்பொழுது இந்த தியான அனுபவத்தோடு மீண்டும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். இன்று புதிதாக வந்தவர்களுக்காக நான் மீண்டும் அந்த வீடியோவை பார்த்து நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிடுவோம். இட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மீண்டும் எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலம் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் சாட் மூலமாக நமக்கு எம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.